ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் மோட்டிஃப் மாதிரி பார்க்க போகிறோம். ப்ரூச்சஸை வச்சு அது எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பிளாஸ்டிக் செல்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ஃப்ளாட் சீக்வென்ஸு, ரெட் கலர் ஃப்ளவர் கொஞ்சம், அப்புறம் டியூப் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூச்சு. நான் இது எல்லாம் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா சிங்கிளாக வச்சு, அதாவது ஃப்ளாட் சீக்வென்ஸ்னால் ஃப்ளாட் சீக்வென்ஸ் மட்டும், செல்ஸ்னால் செல்ஸ் மட்டும் வச்சு போட்டிருக்கேன். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ப்ரூச் டிசைன் ரெடி பண்ண போகிறோம். இது நீங்கள் ஸ்லீவில் வைக்கலாம், பேக் சைடு நம்ம ப்ளவுஸில் சிங்கிள் பீஸாகவும் நம்ம ரெடி பண்ணி இதை வச்சுக்கலாம். ரெண்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் செல்ஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இது பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு சைடு நல்ல பக்கம் மேடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் திருப்பி அகைன் கீழேருந்து கொறுக்கும்போது ஒரு ஹோல்ஸ் வழியாக எடுத்துகிட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. இதே மெத்தடில் நம்ம ஒரு 5 பெட்டல்ஸு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரூச் தான் இது. நீங்கள் ப்ளவுஸுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். நான் அதுக்காக ஒரு ஐடியா தான் இது கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வேறு மெட்டீரியல் பிளாஸ்டிக் செல்ஸ் வச்சுட்டு அதுக்கு பதிலாக மிரரில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மிரரில் நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்றி ஒரு ஃப்ளவர் மாதிரி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம ஒரு ஐடியா கொடுக்கும்போது நீங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிசைனை இன்னுமே எம்போஸ்டாக கொண்டு வரலாம். அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்டு எப்படி இருக்குது, எப்படி பண்ணணுங்கிற டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு ரூபா காயினோ அல்லது ப்ரோ சர்க்கிள் வச்சு ஒரு ரவுண்டு சின்னதாக போட்டுட்டு அந்த ரவுண்டை சுற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக பண்ணும்போது அப்படி கூட நீங்கள் ரவுண்ட் சர்க்கிள் மேக் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செல்ஸில் ஒன்றுமே கொடுக்கல, அதாவது வெறும் செல்லில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த செல்ஸில் சுகர் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபஸ்ட்டு செல்ஸில் ஒரு சைட்லேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. ஒரு ஹோல்ஸ்லேருந்து எடுத்துட்டு அடுத்த ஹோல்ஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று கட் பீட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜர்தூஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸ் இந்த ஒரு 3 பீடு 4 பீடு கொறுத்துட்டு அடுத்த ஹோல்ஸுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பீடு ஷேப் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அல்லது ஒரு 3 சுகர் பீடு இல்லை 4 சுகர் பீடு வச்சு லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் கீழே விட்டு எடுத்துருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் வரும். இது மட்டுமே நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம். இதில் ஹேங்கிங் கூட போட்டு நீங்கள் இந்த டிசைன் மட்டுமே ஒர்க் பண்ணலாம். அல்லது இதுக்கு மேலே நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். டிசைனாக நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். குந்தன் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோன்லாம் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். அதை கூட நீங்கள் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் சீக்வென்ஸ்லேயும் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதையும் நம்ம இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளூ கலர் செல்லுக்கு மேல் பக்கமாக ஒரு பக்கம், இந்த ரைட் சைடு ஒரு ஃப்ளவர், லெஃப்ட் சைடு ஒரு ஃப்ளவர், அந்த மாதிரி நான் இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக நம்ம அந்த சீக்வென்ஸை கோர்த்துட்டு அதுக்கு வெளியில், அதாவது அந்த சீக்வென்ஸுக்கு வெளியில் வச்சு நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. அது லாக் ஆயிரும். இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு ஒரு 5 பெட்டல்ஸும் லெஃப்ட் சைடில் ஒரு 5 பெட்டல்ஸும் போட்டுட்டு நான் வந்து ஒரு பேர்ல் பீடும் ஒரு இந்த கலரில் இந்த சைடு கோல்டன் பீடும் கொடுத்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சீக்வென்ஸை நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி கூட ஒரு டிசைன் மேக் பண்ணலாம். நான் ஒரு சின்ன ஃப்ளவர் மட்டும் அதில் ஒரே ஒரு லீஃப் மட்டும் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் பிளாட் சீக்வென்ஸை நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மெட்டீரியல் தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சு அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். அப்போ நம்மளவே எந்த சாரீக்கு எந்த ப்ளவுஸு டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண நமக்கு வந்து அந்த டேலண்ட் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஒரு சின்ன சாம்பிள் பூட்டா மாதிரி தான் இதை போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாட் சீக்வென்ஸு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து லீஃப் சீக்வென்ஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த லீஃப் சீக்வென்ஸில் 2 ஹோல்ஸ் இருக்கும். கீழ்ப்பக்கம் ஒன்று மேல் பக்கம் ஒன்று 2 ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடியில் விட்டு எடுத்துகிட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இந்த லீஃப் சீக்வென்ஸு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 லீஃப் சீக்வென்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லீஃப் சீக்வென்ஸை வந்து 2 ஒரு 5 லைன் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ஒரு கொடி டிசைன் மாதிரி வந்துடும். அப்படி இல்லையா, லீஃப் டிசைன் இல்லைன்னா குந்தன் ஸ்டோன், திலகம் ஷேப்பில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். சென்டரில் ஒரு ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு அங்கேயும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிவிட்டு ஒரு 5 திலகம் ஸ்டோனை ஒட்டிங்கன்னா அது ஒரு க்ரியேட்டிவிட்டி கொடி மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் நான் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுனால அது ஃபுல்லும் பேசி தான் ஆக வேண்டியது இருக்குது. சிலருக்கு அது யூஸ் ஆகுங்கிறதுனால தான் நான் அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து ரொம்ப இவங்க பேசிகிட்டே இருக்காங்கன்னு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது டிப்ஸ் சொன்னேன்னா அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு யோசிக்காமல் விட்டுருவோம். நம்ம பார்த்தோன்னே ஒர்க் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. நான் ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் வேறு மெட்டீரியலை வச்சு நீங்களும் யோசித்து க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி 2, 4, 6, 8 ஒரு 10, 5 லைன் வர மாதிரி கொடுக்கலாம். அல்லது ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. சுகர் பீட் ஸ்டிச் பண்ணலாம், குந்தன் ஸ்டோனு, திலகம் ஸ்டோனு எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ லீஃப் சீக்வென்ஸ் 2 பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸும் நான் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். கீழே இந்த 3க்குமே நான் ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். இந்த ஹேங்கிங் வந்து டியூப் பீடும் இதுவுமே வச்சு கொடுக்குறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் டேப்லெட் பீடில் ஒன்று ஹேங்கிங் இருந்தது. அந்த ஹேங்கிங்கை நான் அதில் கொடுத்துட்றேன். ஒரு பூவுக்கு மேலே ஒரு மொட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீலில் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கொடுத்தாச்சு அழகாக. இது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக ஒரு டிசைனாக ஆகும். அப்படி தான் இந்த ப்ரூச்சஸ் டிசைன் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த திறமை இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ போடும்போது லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. நான் எதாவது டிப்ஸ் சொன்னாலும் அது தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சேனலில் நம்ம வீட்டில் இருந்து ஒரு குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டையும் கவனிச்சுட்டு நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணணும், அதாவது ஒரு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸுக்காக தான் இந்த ப்ரூச் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கேன் நான். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏர்னிங்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தொழில் தான். நம்ம வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு ஒர்க் பண்ணி பழகிக்கோங்க. பழகிட்டு அப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு அவங்க சாரீக்கு ஏற்ற கலரில் நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் வந்து நம்ம 100 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ப்ரூச் ஒர்க்கை. அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம மெட்டீரியல் காஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு ஒர்க் பண்ணும்போது டெய்லராக இருந்தீங்கன்னா, ஆரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ளவுஸ்லையும் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அது நல்லா ஈஸியாக வரும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கும்போது நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, செல்ஸு பிளாஸ்டிக் செல், அதில் வந்து ஹேங்கிங் கொடுத்துட்றேன். ஒரு டியூப் பீடு ஒரு பேர்ல் பீடு கொடுத்து ஹேங்கிங் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரூச்சு.
அதாவது இப்போ இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டு நான் சொல்லிடுறேன். என்னென்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு பாதியிலே லெஃப்ட் ஆகுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு அதை ஒரு 1 மந்த் நான் சொல்லியிருக்கேன்னா, அந்த 1 மந்த்தும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லது யூடியூப் பார்த்தே லேர்ன் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு உங்கள் ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுட்டு நீங்கள் வந்து எனக்கு கேளுங்க. நான் கமெண்ட் பண்ணுவேன். எத்தனை நாள் முன்னாடி வீடியோனாலும் ஓகே தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேர் என்னோடய ஃபஸ்ட்டு நான் 3 மந்த்துக்கு பிஃபோர் முன்னாடி போட்டேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த என்கொயரி குரூப்புக்கே அவங்க வந்து லிங்க் கிளிக் பண்ணி வந்துடுறாங்க. நான் வந்து இந்த வீடியோ கீழே ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறவங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் தான். அதனால் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு லேடிஸ் வந்து கற்றுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸும் கேர்ள்ஸுக்கும் இதை வந்து ஒர்க் பண்ணலாம். மற்றபடி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட்லேயே இருக்கீங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து என் சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் 7 வீடியோ போட்டாச்சு. 1 மந்த் சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுக்குறேன். ப்ளவுஸ் ஒர்க்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த ஹேங்கிங்கில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு டியூப் பீடு, ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராமே 550 ரூபா வருது. இந்த ரெட் கலர் ஃப்ளவரோடது. இந்த ப்ரூச் மெட்டீரியலோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மெட்டீரியல் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வாங்குறவங்க அதை பார்த்து யோசித்து வாங்கிக்கோங்க. நான் கொடுக்குறது கம்மியாக கொடுத்துருக்கேன்னு சிலர் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அப்போ அது புரியும் என்ன ரேட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த 2 க்ரீன் கலர் ஃப்ளாட் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 ஃப்ளாட் சீக்வன்ஸ்லேயும் நீங்கள் வந்து நான் ஒரு டியூப் பீடும் ஒரு ரெட் கலர் பீடும் கொடுத்துட்றேன். இந்த புட்டா டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் வந்து இதை கைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த டிசைனை அப்படியே நீங்கள் வந்து ப்ளவுஸில் கூட ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது செல்ஸ் கொஞ்சம் நான் எல்லாம் கொஞ்சம் சேர்த்தாப்பில் வச்சுருக்கேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் செல்ஸை போட்டுட்டு அந்த க்ரீன் 2 ஃப்ளாட் சீக்வன்ஸை கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸில் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். Thank you. Keep watching. Keep supporting me. Thank you. Thank you for all.